அப்ராட்ல படிக்க வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வரதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ண நினச்சிருந்தாரு. கடைசியில் இந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி காட்டுறதுன்ற கன்ஃபியூஷன் ஆகி அவரோட வீசா வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எஜுகேஷன் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஃபைனான்ஷியல் ப்ரூஃபும் அந்த டிரான்சாக்ஷன் கிளாரிட்டியும் தான். ஸோ அது இல்லாதனால அவரோட வீசா வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபண்ட்ஸை வந்து பல்கான அமௌண்ட்டை வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸை வந்து காட்டாமல் விட்டார். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ டு பி ஹானஸ்ட் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ அப்ராட் போகிறோம் படிக்க போகிறோம் அப்படின்ற நம்ம ஆரம்பிக்கிற ப்ராசஸ் வந்து வெறும் எக்ஸைட்மெண்ட்டில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியும் கைடன்ஸும் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ லக்கிலி அவருக்கு வந்து பார்ட்னர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்ராட் கன்சல்டன்சி வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வைக்கணும், ஃபைனான்ஷியல் ப்ரூஃப் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஆன் டைமில் வீசா வரதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து அப்ராட் வர பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா ரேண்டம் இன்ஃபர்மேஷனை நம்பி தப்பான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட பார்ட்னர் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு கன்சல்டன்சி கிட்ட நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸே உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.